பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிக்கு 2 சுபரின் தொடர்பு இருக்கக்கூடிய நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். மனம் புத்துணர்ச்சியாக இருக்க போகுது. சரியான முடிவுகளை எடுக்க போறீங்க. பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போறீங்க. உங்களை துரத்தி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை விட்டு விலக போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகிறாங்களோ, உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்களுடைய நட்பாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தராக இருக்கட்டும், உங்களோட சேர்ந்து இருந்து வந்தவங்க, இதற்கு அடுத்த நிலையில் உங்களோட வேலை போகுது, வருமானம் போகுதுன்னா சந்தோஷப்படுங்க. மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்க போகுது. இதுக்கு பிறகு கடந்த காலங்களில் கடந்த ஒரு 3-4 வருஷம் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய அமைப்புங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் விலகும் பொழுது ஒரு வேலை போயிருச்சுனாக்கா இதை விட நல்ல வருமானத்தில் நல்ல வேலையில் போய் அமரக்கூடிய சில தன்மைகள், நல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், நாடு விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், புதிய தொழில் வேலை போயிருச்சுங்க என்ன பண்ணுறது, கடுப்பாகி ஒரு தொழில் ஆரம்பித்தா அது அப்படி வந்துருச்சுங்க இப்படி வந்துருச்சுங்கன்ற மாதிரியான வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி 2025 அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. குடும்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள், மேன்மைகள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதம். அப்படியே அடுத்து நல்ல விஷயங்கள். திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க, பார்த்தவங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்படியே அடுத்து குழந்தையாயிருச்சுங்கன்ற மாதிரியான நல்ல அமைப்பு. குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குழந்தையை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி இங்கே உச்சமாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு நல்ல தன்மை அப்படின்ற மாதிரியான அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்து வந்த அத்தனை சோகத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டிங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு மகர ராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே பெரிய கஷ்டத்தில் மகர ராசிக்காரங்க இல்லைன்னு ஒவ்வொரு ராசி பலனையும் இனிமேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மன நிம்மதி வந்தாச்சு, கஷ்டங்கள் ஒரு அளவுக்கு குறைஞ்சாச்சு, மனதில் இருக்கக்கூடிய பதட்டங்கள் விலகி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற ஒரு தீர்க்கமான முடிவு வந்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்க போகுது? இடமாற்றம்ன்றது சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் மாற்றம்ன்றது இந்த 2025 நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான அச்சாரம் இடக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க. இந்த மாதத்தில் ஒரு வீடை போய் பார்த்துட்டு வந்தாங்க, அதை தான் முடிச்சிடலான் இருக்கேன். இந்த மாதத்தில் ஒரு வேலை அப்ளை பண்ணுங்க, அங்கே தான் போயிடலான் இருக்கேன். பேசாமல் வெளியில் போயிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிடலாமா, இல்லை சிங்கப்பூருக்கு போகலாமா, இல்லை ஆஸ்திரேலியா போகலாமா, அங்கே எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்களே, இது மாதிரியான சில அமைப்புகளை மனதுக்குள்ளே தோன்றி அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க. மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். பொருளாதார அமைப்புகளில் நல்லது இருக்க போகுது. காதல் நட்பு அமைப்புகளில் நல்லது இருக்க போகுது. உங்களை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய நண்பராக மாறக்கூடிய தன்மை. உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்த வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் மாற்றம் அடைந்து போகக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக 2 சுபர்கள் வலுத்து இருக்கக்கூடிய தன்மையில் 9ஆம் பாவகமும் 9ஆம் அதிபதியும் வலுத்து இருக்கக்கூடிய தன்மையில் தந்தை சார்ந்த அமைப்புகள்லேருந்து நல்ல அமைப்பு வர்றது. அப்பாவே ஒரு சொத்து வச்சிருக்கிறாருங்க, அப்பாவே ஒரு தொழில் வச்சிருக்கிறாருங்க, அதை எனக்கு கொடுத்தாருனாலே போதுங்க, என்னுடைய சகல விதமான பிரச்சனையும் தீர்ந்துரும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தந்தை வழி அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி எந்த விஷயங்கள் நடந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைங்க இது சரியாக வராதுங்க, இதுலேருந்து விலகிடலாம், இல்லைங்க இது தாங்க வேணும், இந்த பிரச்சனையை முடித்து கோர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு நாங்களே பேசி தீர்த்துக்கலான் இருக்கோன்ற மாதிரியான உங்களுக்கு என்ன தீர்வு தேவையோ அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிட்டு மகர ராசிக்கார மத்திம வயது கணவன் மனைவி அமைப்புகளுக்கு நல்ல தன்மை இருக்குங்க. மாணவர்களுக்கு முயற்சி பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கு. ராகு வேற இருக்கிறாரு உபஜயஸ்தானத்தில். இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது படிப்பு சார்ந்த அமைப்புகளில் சரியான படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய தன்மை. இந்த நேரத்தில் தேர்ச்சி எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல தேர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு. சரியான கோர்ஸை தேர்ந்தெடுத்து அதில் படித்து முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு. விளையாட்டு சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னாக்கா விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் இது தாங்க எனக்கு வரும், இதை தான் நான் பண்ணுவேன்னு வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட தெரியப்படுத்தி அந்த துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா வயதினர்களுக்கும் நல்லது இருக்கக்கூடிய அமைப்புங்க. வயதானவர்களுக்கு பிள்ளைகள் பற்றியான கஷ்டங்கள் தீர அமைப்பு, கணவனை பற்றியான கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு, கணவனுடைய நோய் தீரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு வயதானவர்களுக்கும் அவர் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லி கோச்சார நிலைகள் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த அமைப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 5-10 வருடத்துக்கு அப்படியே நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையாகவும் இருக்கக்கூடிய அற்புத தொடக்க மாதம். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. சந்தோஷம் வந்து விழப்போகுது. சந்தோஷமா மகர ராசிக்காரர்களும் அவர் வயதுக்கு என்ன தேவையோ, எது கிடைச்சா சந்தோஷப்படுவீங்களோ, எது போயிட்டா சந்தோஷப்படுவீங்களோ அப்படின்ற மாதிரியான நல்லவைகள் மட்டுமே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான அற்புத மாதம்னு சொல்லலாம். நிதானமான மாதம்லாம் இல்லை, அற்புதமான மாதமாகவே இந்த பிப்ரவரி 2025 சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.